சூப்பரா? ம், இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கா? ஆமாம். ம், இப்படி சூப்பர். எனக்கு பிடிக்கிறது. நல்லாக்கா? இனிமே நல்லாக்கா? ஆஹா, நல்லா இருக்கா? அருமை. ஆஹா, சுவாதம். ம். காலையில் நைட்டு நம்ம வந்தோம்னா நாய் நம்மளை வரட்டும், ஆமாம். பகலில் நாய் வந்துச்சுன்னா நம்ம நாயை வரட்டும். இதுதான் வித்தியாசம். நைட்டு வந்து நாய்களோட ராசியம். ஓகேவா? வெல்கம் டு BMW ஃபேமிலி. இப்போ மணி பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணி. ஓகேங்களா? 5 மணிக்கு எந்திரிச்சது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையன் வந்து பெட்டில் உச்சா போயிட்டான். பெட்டில் ஒன்று கிடச்சிட்டான். என்னடா ஈரமாக இருக்குன்னு பார்த்துட்டு எந்திரிச்சு அப்புறம் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவனை குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுக்கலான்னு போனால் தூக்கம் வர மாட்டேங்குது, பசிக்குது. ஓகேவா? சரி, ஒரு வெளியே போய் பார்ப்போம். எங்கள் ஊரில் வெளியே வந்து காலையில் 5 மணிக்கு ரொம்ப ரேரு ஹோட்டல்லாம் ஓப்பன் பண்ணுறது. இருந்தாலும் செக் பண்ணுவோம். எங்கள் ஊர்லேயும் செக் பண்ணுவோம். இல்லை ஒரு 10-15 கிலோமீட்டர் போனால் உடுப்பி இருக்குது, அங்கேயும் செக் பண்ணுவோம். ஏர்லி மார்னிங் ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா சூடாக சாப்பிட்டுட்டு வருவோம்னு நாங்கள் கிளம்புறோம். போகலாமா கரிஷ்மா? ஓகே, பாருங்க. ஒன்றுமே கிடைக்காது, ஆனால் பார்ப்போம் கிடைச்சா சாப்பிடுவோமா? ஓகே, ரைட்டு. வீடியோ இப்படி பாருங்கள். நாங்கள் காரில் தான் போகிறோம். விமானுக்கு ரொம்ப குளிர் அப்படின்னு சொன்னால் அதனால் காரில் வந்து ஹீட்ரு ஆன் பண்ணியிருக்கேன். ஹீட்ரு வெளியே ரொம்ப குளிருது. ஆமாம், குளிருது. ஹீட்ரு ஆன் பண்ணியிருக்கேன். அப்படியே போகலாமா கரிஷ்மா? ரோடே வந்து வெறிச்சோடியாக இருக்குங்க. எங்கள் ஊரில் வந்து ஏர்லி மார்னிங்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஆளுங்கெல்லாம் எழுந்திரிக்கிறது. ஓகேங்களா? ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே தான் வந்து ஹோட்டலே ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடிலாம் ஹோட்டல் கூட ஓப்பனாக இருக்காது. 1-2 கடை ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அங்கே என்ன பெஸ்ட்டாக இருக்குது அதில் வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம். பாருங்கள். இப்போ வரைக்கும் வாங்கவும் சொல்லலை. இங்கே 5:30 டைம் ஆகும். 5:30 தான் பள்ளியாசிரியர் திறக்கிறாங்க. ஆமாம். இங்கே வந்து மலைக்கு போகிறவங்க, ஐயப்ப சாமி மலைக்கு போகிறவங்க வந்து இங்கே தான் தங்குறாங்க. இந்த இடத்துல தங்குவாங்க. அவங்க வந்து நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டாங்கல்ல. யாரையுமே காணோம். இல்லை அங்கே போயிட்டாங்க தெரியல. தூங்க மாட்டாங்களா? தூங்குவாங்க, ஆனால் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு இது பண்ணுவாங்க. எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு கூடாரம் அது. இந்த பெரிய கோயில் நம்ம ஊரில் உள்ள ஒரு பெரிய கோயில், ஜனார்தனா தேவஸ்தானம். ஜனார்தனா கோயில் தான் பெரிய கோயில். எங்கள் வீட்டில் வந்து 1 கிலோமீட்டர் வந்தால் இங்கே பஜார் வந்துடும். ரொம்ப பெரிய ஊர் கிடையாது, சின்ன ஊர். அப்படியே போனோம்னா பாருங்கள், ஒரு கடை ஓப்பன் இல்லை. அப்படியே நேராக 10-15 கிலோமீட்டர் போனோம்னா உடுப்பி. இந்த ஒரு ஆள் பைக்கில் போகிறாரு. ஓய், எங்கே போகிறேன்? அவர் கேட்காது. அவர் கேட்காதுன்னா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பால் கடை திறந்துருக்கு பத்தியா? இது வந்து பால் கடை இங்கே இருக்கு. ஆமாம், காலையில் திறந்து பால் வியாபாரம் பார்ப்பாங்க. இங்கே பாக்ஸ் இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு பாரு கரிஷ்மா. இங்கே இங்கே என்ன இருக்கு? ஏதோ சுட சுட போறாருப்பா. சுட சுட இருக்கு, போட்டுட்டே இருக்கு. அது தாத்தா மாதிரிட்டே இருக்கு. வயசானவர் அவரோட வயசானவர் பண்ணிகிட்டே இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு சுடுசுடா செஞ்சுட்டே இருக்காங்க. என்ன வந்துச்சு? என்னது? பன்ஸு. பன்ஸா? ஆமாம். அவருக்கு வந்து நாங்கள் தான் காலையில் போனி. காலையிலே வந்து ஒரு இனிப்பு பலகாரம். ஓகேவா? சூடாக இருக்குது. இது பூரி சப்பாத்தி 3 பண்ணுறது. நம்ம தான் போனி. ஆளே இல்லாத ஊரில் சப்பாத்தி இதெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோக்காரங்க காலையில் வேலைன்னு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். நான் ஆட்டோ ஓட்டுமோ எங்கேயாவது சாப்பிடுவேன். இந்த கடை ஒன்று ஓப்பனில் இருக்கும். 4 மணிக்கு திறப்பார் இவர். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. பார்ப்போம். இமான் சாப்பிட்டு பாரு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாரு. பாருங்க, இந்த பாருங்க. நல்லா இருக்கா? ஸ்மூத். இது அங்கே கைசா பண்ணலங்க பாருங்க. முட்டைக்கோசு. முட்டைக்கோசு மாதிரி இங்கே அங்கே பெருசாக இருக்கு. இங்கே பாருங்க, அங்கே சின்னதாக இருக்கு. நம்ம ஊரில் கொஞ்சம் பெருசாக இருக்கு. முட்டைக்கோசு மாதிரியே இருக்கு. சூப்பராக இருக்கா? எனக்கு பிடிக்கிறது. நல்லாக்கா? இனிமே நல்லாக்கா? நல்லாக்கா?
ஓகேயா? நல்லா இருக்கு. வேற எங்கேயும் ஓப்பன் இல்லைங்க. அங்கே எங்கேயோ ஒரு கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆள் நடமாட்டமே இல்லை. இதான் பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இருக்குது. எங்கேயுமே டோட்டலாக ஓப்பன் கிடையாது. எங்கள் டோட்டல் ஊரில் அந்த ஒரே ஒரு கடை தான் ஓப்பனில் இருக்கும். நான் ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவார். இந்த நாயெல்லாம் வெட்டது பாருங்க. ஒன்றும் இல்லை போ. ஒரு ஏரியா அது. காலையில் நைட்டு நம்ம வந்தோம்னா நாய் நம்மளை விரட்டும். பகலில் நாய் வந்துச்சுன்னா நம்ம நாயை விரட்டும். இதுதான் வித்தியாசம். நைட்டு வந்து நாய்களோட ராசியம். ஓகேவா? சரி, அடுத்து உடுப்பி வரைக்கும் போவோம். ஓகே. டீ கடையே இருக்காதுங்க தனியாக. இந்த ஊரில் வந்து டீ கடை அப்படின்னு ஒன்றே கிடையாது. கான்செப்டே கிடையாது. ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது. சாப்பாடு ஹோட்டல், டிஃபன் ஹோட்டலில் வேணால் டீ இருக்குமே ஒழிய டீ கடை அப்படின்னு ஒரு கடையே கிடையாதுங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிக்காத ஒரு விஷயங்க. தமிழ்நாடுனா அங்கங்கே டீ கடைன்னு ஒன்று இருக்கும்ல. இங்கே பேக்கரி இருக்கும், பேக்கரியில் டீ கிடைக்காது. இதான் உடுப்பியோட என்ட்ரன்ஸ் பாருங்க. என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே போனால் உடுப்பி சிட்டிக்குள்ள வந்துட்டோம். தமிழ்நாடுல பேக்கரி அப்படின்னா அதுக்குள்ள டீயும் கிடைக்கும். ஆனால் இங்கே பேக்கரியில் டீ கிடையாது. ஓகேவா? ரொம்ப ஒரு மோசமான ஒரு இது. சரி வாங்க, உடுப்பியில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். சிட்டியும் வந்துட்டாங்க. சிட்டியும் வெறிச்சோடி கிடக்குங்க. சிட்டியில் கூட ஒன்றும் இல்லைங்க. ஒரு லைட்டு என்னங்க இது? என்னங்க ஊர் இது? பெங்களூர்லேருந்து வர பஸ்ஸு இந்த மாதிரி பஸ்ஸுங்க தான் வந்துக்கிட்டு இருக்க ஒழிய ஒரு கடை, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை. ஹோட்டல் இதெல்லாம் வந்து ஒரு சிட்டி. ரோட்ல லைட்லே இல்லை. ரோட்ல லைட்டு கூட இல்லைங்க. மணியை பாருங்க, 5:45 ஆகுது. இங்கே பாருங்க, 5:45 ஆகுது. 5:45க்கு சிட்டியோட நிலைமை வந்து இப்போதைக்கு இதுதான். ஹோட்டல் ஆமா, ஒன்றும் இல்லை. சிட்டி இதான் வந்து மெயின் ரோடு. சிட்டியில் பாருங்க, ஒரு கடை இல்லை, ஒரு ஹோட்டலு, ஒரு டீ கூட இல்லை. ஒரு டீ குடிக்க கூட ஆள் இல்லை. பார்த்துங்க, எங்களை மாதிரியே பேஜ ஒருத்தர் வந்தா கூட டீ குடிக்க ஒரு அர்ஜென்ட்டுக்கு டீ குடிக்கணும், உள்ள போலாம், சிட்டி உள்ள போலான்னா ஒண்ணுமே இல்லை, இருக்க. அப்புறம் என்ன இது சிட்டி? அதுதாங்க, இது வந்து சாப்பிட்றதுக்குன்னு உள்ள ஊர்னா தமிழ்நாடு தான். ஆமா, இங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. இங்கெல்லாம் வெளியே வந்து டீ கூட குடிக்க மாட்டேங்க. இங்கே கஞ்ச பயலுக்கு அம்பிட்டு போயிடும். கஞ்ச பயலுக்கு இந்த ஊர்ல இருக்க எல்லாம் கஞ்ச பிஸ்னாரிங்க. ஓகேவா? கஞ்ச பிஸ்னாரிங்க. டீ கூட வெளியே வந்து குடிக்க மாட்டாங்க. அதனால தான் இங்கே ஹோட்டல் ஓப்பன் பண்ணி வைக்க மாட்டாங்க. இவங்கள சொல்லி சுத்தமில்ல. எங்கள் ஊரில் உள்ளவங்க சரியில்லை. ஓகேவா? முன்னாடி ஏதாச்சும் ஹோட்டல் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ பஸ் ஸ்டாண்டு கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். இங்கே ஏதாச்சும் ஓப்பன் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஹோட்டல் ட்ரிவேணி அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அங்கேயும் ரெடி ஆகலை. ரெடி ஆகுறியா? ஹோட்டல் ஓப்பன் இருக்கா? ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல, ஆள் இல்லை. ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. ரெடியாக முன்னாடி போனோம்னா பஸ் ஸ்டாண்டு சிட்டி நம்பிக்கா சிட்டி பஸ் ஸ்டாண்ட், உடுப்பி சிட்டி பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டோம் பாருங்க. ஒரு ஹோட்டல் திறந்துருக்கு. ஓகேங்களா? பஸ் ஸ்டாண்டு கிட்ட இங்கே ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு, அது ஓப்பன் இல்லை. அதெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஓகே, வந்தாச்சு. இதுதான் வந்து உடுப்பியோட பஸ் ஸ்டாண்டு. லோக்கல், அதாவது வெளியூர், உள்ளூர் வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்டு. வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்டு. ஓகேவா? இங்கே ஒரு கடை ஓப்பன் இல்லை. பஸ் ஸ்டாண்ட்ல இல்லை. பஸ் ஸ்டாண்டில் கூட ஒரு ஹோட்டல் ஓப்பன் இல்லைன்னா பார்த்துங்க. அப்படியே கீழே போயிட்டு ரைட்டில் போனோம்னா சிட்டி பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அதாவது லோக்கல் பஸ் ஸ்டாண்டு. ஒன்றுமே இல்லை. ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நமாஸ் டைம் ஆச்சுலாம். இங்கே இவங்க வேலையாட்கள்லாம் குடிக்கக்கூடிய ஒரு டீ கடை இருக்கு. இங்கே ஒரு டீ கடை இருக்கு, சின்னதாக வரும். இதுதான் வந்து சிட்டி. திஸ் இஸ் அவர் உடுப்பி சிட்டி. ஹோட்டல் உடுப்பி. நோ ஹோட்டல், நோ டீ கடை. ஒன்றுமே இல்லை. வந்ததே வேஸ்ட். தட் இஸ் கால் உடுப்பி சிட்டி. அதனால உடுப்பி சிட்டி அப்படின்னு எதிர்பார்த்து யாரும் காலையில 4 மணிக்கு டீ குடிக்கலான்னு அப்படின்னு வெளியே வந்தீங்கன்னா உள்ள வந்தனா இங்கே இதுதான் நிலைமை. அதனால இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா காலையில டீ குடிக்கணும்னா ஒரு 8 மணிக்கு மேல வந்தீங்கன்னா டீ குடிக்கலாம்.
சிட்டி உள்ள வரவே வேணாம். இங்கே ஆமா வெளியே இருக்காது, ஆனா உள்ள இருக்காது. போயிருமா வண்டி போயிருமா? போயிரு வண்டி போயிருமா? சரி ஓகே. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு பள்ளியாசல் இருக்கு, பெரிய பள்ளியாசல். அந்த பள்ளியாசைக்கிட்ட ஏதாச்சும் ஹோட்டல் ஓப்பன் ஆகான்னு பார்த்துக்குறோம். பள்ளியாசை இது நம்ம உடுப்பியோட பெரிய பள்ளியாசை. பெரிய பள்ளியாசல். ஸோ இங்கே வந்து நோ ஹோட்டல், பெரிய பள்ளியாசம். இங்கே கல்யாணம் எல்லாமே நடக்கும். அப்புறம் லேடிஸ்க்கு தனியாக இது இருக்கு, நமாஸ் பண்ணுறதுக்கு. அம்பிகா ஹோட்டல், அம்பிகான்னு ஒரு ஹோட்டல் வந்து ஓப்பனில் இருக்கு. ஸோ அங்கே நம்ம போயிட்டு அங்கே இருக்கு, ஏதாச்சும் இருக்கான்றதை பார்ப்போம். இது ஹோட்டல் அம்பிகா. டீ காஃபி கிடைக்கும். டீ கிடைக்குதா இல்லையா? அங்கே டீ இல்லைம்மா, டீ இருக்கு சரியில்லை. வடை சூடாக இருந்துச்சு. வடை நல்லா இருக்கா? சூடாக இருக்கு வடை. சாப்பிடு, டேஸ்ட் பாரு. ஆஹா முறுமுறுன்னு இருக்கப்பா. ஆஹா இம்மான் எழுந்திரிச்ச சாப்பிட்றதுக்கு வடைன்னு. ஆஹா தூக்கம் வருதுமா? ஆஹா நல்லா இருக்கா? அருமை. ஆஹா சுவாதம். சூப்பர் சூப்பர் சூப்பரான சாப்பிட்டு பாரு. சூப்பரா? ம் முறுமுறு இருக்கும். முறுமுறுன்னு இருக்கா? ஆமாம், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு நல்லாக்கா? ஓகே. சிட்டியில் வந்து இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. டீ குடிக்கலாம் பார்த்தேன், டீ சரியில்லை. அதனால் வீட்டுக்கு போயிட்டு டீ போட்டு குடிச்சுக்கிறோம். வடை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம். ஓகேவா? முடிச்சிடணும். இது சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் செக் பண்ணோம். எங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. காலையில் வந்தால் காப்பில் ஒரு ஹோட்டலு, இங்கே ஒரு ஹோட்டலு. அதுக்கு நம்ம காப்பிலே வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். வீடியோ முடிச்சிடுவோம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். பாய். பாய். இமான் தூக்கிட்டான்.